ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போ போல நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மெயினாக இந்த விண்ட்ஷீல்டை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிளில் வரக்கூடிய விண்ட்ஷீல்டு வந்து இந்த வண்டிக்கு வரல. இது வந்து கம்ப்ளீட்டாக இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது, மாண்ட்ராலேருந்து கொடுக்கக்கூடிய விண்ட்ஷீல்டு. அதாவது ஒரே ரொம்ப ஸ்லீக்கி டிசைனில் இந்த எட்ஜஸ் மட்டும் அந்த ஸ்லைட் பெண்டாக வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது. மற்றபடி ஆனால் இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்லலாம் பர்ச்சேஸ் பண்ணி போடுற ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓஎம் ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு வராது. இவங்களுடைய டிசைனை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வைப்பர் வருது வித் வாஷரோடு இருக்குது. அண்ட் அப்படி இந்த டிசைனை பொறுத்தவரை நீங்களே பார்க்கலாம். டியூவல் டோனில் இந்த பிளாக் அண்டு எல்லோ கலரு. ஸோ கலர் ஆப்ஷன்லேயே வந்து நமக்கு 4 கலர் ஆப்ஷன் வருது. இந்த எல்லோ அண்டு கிரே, ஒயிட்டு, அப்புறம் க்ரீனுன்னு சொல்லிட்டு அண்ட் ப்ளூ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் 5 கலர் ஆப்ஷன். பட் எனக்கு இந்த எல்லோ வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் ரிவ்யூக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் டோனில் வந்து ஆப்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதர் கலர்ஸ் எடுத்தாலுமே அந்த ஒயிட்டுக்கு இந்த பிளாக்கு அண்ட் க்ரீனுக்கு இந்த பிளாக் எல்லாமே பார்க்க அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டைல் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக போல்டாக இந்த மோண்ட்ராவோடைய அந்த கழுகு லோகோ குரோமில் சூப்பராகவே இருக்குது. அண்ட் அந்த ரெட் கலர் ஃபினிஷில் பார்க்க அல்டிமேட்டாகவே இருக்குது. நல்ல ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஹெட்லாம்ப் விஷயத்துக்கு வந்தோம்னா, ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேரியன்ட் டைப்பில் இருக்குது. அதாவது லோ மாடல், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து லோவஸ்ட் மாடல், டாப் மாடல் ஒன்று இருக்குது. ஸோ 2 மாடல் ஆப்ஷன் தான். ஸோ இந்த லோ மாடலில் பார்த்தோன்னா நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹாலோஜனில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸு ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஃபாக் லேம்ப்ஸ் வரல நமக்கு. பட் அதுவே டாப் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்இடியில் வந்து ஹெட்லாம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்ஸு எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. அண்ட் மெயினாக இந்த இடம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபிட்டட் பம்பர் டைப்பில் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு டாப் மாடல் போனோம்னா நமக்கு ஆடாஸ் ஃபியூச்சருமே வருது. ஸோ நமக்கு அதுக்கு ஆடாஸ்க்கான ரேடாரு, அந்த கேம் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ லோவஸ்ட் மாடலில் அது கிடையாது ஆப்ஷன். அண்ட் ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு இந்த இடத்துல இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க டோ பண்ணுறதுக்கு. அண்ட் ஓகே, அப்படியே நம்ம இப்போ சைட் லுக் பார்க்கலாம். முதல்ல டயர்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு 15 இன்ச்சஸில் சிஆர் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெவியஸ்ட் லோட் நம்ம கொண்டு போகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த டயர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸுமே பார்த்தோன்னா நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் வரக்கூடிய டிஃபால்ட் அதே பேட்டர்ன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேபினுடைய இந்த ஒரு டிரைவர் கேபின் இருக்கு இல்லையா, இதோடைய டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே அண்டு இந்த மாடல் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு மாண்ட்ரா எலக்ட்ரிக் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ அதே டிசைனை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த டாப் மாடலில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபுட் பேக் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபுட் பேக் வந்து இதில் வெளியில் இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஏறுறதுக்கு சப்போர்ட்டுக்கு. பட் இப்போ வந்திருக்க ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் வராது, உள்ளே வரும். அதாவது இந்த டோரோடைய கட் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிருது. இது ஓல்டு வெர்ஷன். இப்போ வரக்கூடிய ஃபேஸ் லிஃப்ட்டு டோரே வந்து இவ்வளோ தூரம் வரும்.